ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சைனாவில் ஒரு பழமொழி உண்டு. என்னன்னாக்க, மரங்கள் ஓய்வை நாடினாலும் காற்று விடுவதா இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மாவோ அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்க, நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு நீ பேசாமல் வீட்டில் இருந்தாலும் கூட இந்த சமூகம் உன்னை அப்படி விடாது. இந்த சமூகத்துக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனைகள் உன்னை ஓய்வெடுக்க விடாது, மீண்டும் மீண்டும் உன்னை போராட்ட காலத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத தான் அவர் அந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நானும் நமக்கு தெரிந்த அரசியலை யூடியூப் வழியாக மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அரசியல் தெரியும் இல்லைங்களா, அதை நம்ம யூடியூப் மூலமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் அரசியல் ரீதியாக போட்டேன். அதில் நான் போட்ட முதல் வீடியோவே பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை விமர்சனம் செய்து தான் போட்டேன். அதுவும் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாசிசத்தை வீழ்த்த ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது பார்த்தீங்களா, அதற்கு எதிராகவும் நான் வீடியோ போட்டேன். அதற்கு முன்பும் ஒரு 2 வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதற்கெல்லாம் எந்த ஒரு கமெண்ட்டும் வரலை, பெருசாக வியூஸும் அது போகவும் இல்லை. ஆனால் சீமானை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நான் போட்டேன். அந்த வீடியோ நல்ல அருமையான வியூஸ் போச்சு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப மட்டமான கமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஒரு சிலர் நேர்மையாக கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்படி இந்த மட்டமான கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம், போயிட்டு போகுது. அவர்களுக்கு தெரிந்த அறிவு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இந்த கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் நாம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். குறிப்பாக முதல்ல தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இலங்கையில் நடந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டால், சிங்களர்கள் தமிழர்களை படாத பாடுபடுத்தி, கொடுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, மானபங்கப்படுத்தி, இப்படி பல துன்ப துயரங்களை படுத்தி அவர்களை ஒரு அடிமை நிலையில் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த நம்ம பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் பல இளைஞர்கள் பட்டாளத்தை ஒன்று திரட்டி ஒரு தனிப்படை அமைத்து, உலகத்திலே விமானப்படையை கொண்ட ஒரு போராளி குழு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது விடுதலை புலிகள் மட்டும்தான். வேறு எந்த ஒரு போராளி குழுக்கள்லையுமே விமானப்படை என்பது கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படையாக, சிங்கள அரசால் வீழ்த்த முடியாத படையாக, பல நேரங்கள் சிங்கள இராணுவத்தை தோற்கடிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் விடுதலை புலிகளுடைய அந்த அரசு என்பது, அந்த படை என்பது பலமானதாக இருந்துச்சு. இப்போ அங்கே ஒரு தேவை இருக்குது. இப்போ சிங்களர்களிடமிருந்து, அதுவும் சிங்களர்கள் அப்படின்னாக்க நீங்கள் அந்த மக்கள் அனைவரையும் பார்க்கக்கூடாது. மக்கள் யாரும் தமிழர்களை ஒரு குறைவான மதிப்பீட்டோடோ அல்லது அவர்களை ஒரு அடிமைகளாகவோ சிங்கள மக்கள் பார்க்கலை. சிங்கள அரசு, சிங்கள இராணுவம், அதிகார வர்க்கம், இவர்கள் தான் விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் ஒரு தாழ்ந்த நிலையில் வைத்து பார்த்து அவர்களை ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அவங்க வேலை செஞ்சாங்க. அதற்கு எதிராக தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி 2009 வேறு வழியே இல்லாமல் பல நாடுகள் இணைந்து அவர்களை கொன்றொழித்தார்கள். பல லட்சம் தமிழர்களை ஒரே இடத்துல வச்சு கொன்று புதைச்சிட்டாங்க. இப்போ அங்கு நடந்தது ஒரு இன அழிப்பு, ஒரு தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய வேலைகளை சிங்கள படைகள் செஞ்சாங்க. தலைவர் பிரபாகரன் செய்தது ஒரு நியாயம் இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது, அதில் பல இழப்புக்கள் இருக்குது. ஏன்னா தன்னுடைய உயிரை நீத்தும் கூட இந்த தமிழர்களுக்கு விடுதலை வாங்கித்தர வேண்டும் என்கின்ற வேட்கையோட இறுதி வரை போராடியவர் தலைவர் பிரபாகரன். ஆனால் அதை அப்படியே நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்போமே. இப்போ இவர்களும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க இல்லையா. இப்போ நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால், நம்ம நாட்டு தமிழர்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல் கேள்வி. எந்த இனத்திற்கு அடிமையாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. அனைவருக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, அனைவருக்கும் வாக்குரிமை இருக்குது, அனைவருக்கும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது, அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமை உண்டு. இங்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழர்கள் யாரும் யாருக்கும் அடிமைகளாக இல்லை. இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு இனத்திற்கு அடிமையாக இல்லை. பார்ப்பனியத்துக்கு அடிமையாகத்தான் இந்தியாவே இருக்குது. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அடிமைகளாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்குது.